அனைவருக்கும் அன்பான வணக்கம். எழுத்துச் சிற்பி நமது கடலார். எழுத்துச் சிற்பி நமது கடலார். உலகில் அன்பு வளர்வதும் அமைதி நிலப்பதும் நல் எழுத்தாலே. நம் உலகில் அன்பு வளர்வதும் அமைதி நிலைப்பதும் நல் எழுத்தாலே. தன் சிந்தனைகளை சீர்தூக்கி சாதக பாதகங்களை ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து தன் சிந்தனைகளை சீர்தூக்கி சாதக பாதகங்களை ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து அறிவின் துணை கொண்டு அன்பெனும் மையூற்றி அறத்துடன் எழுதி வழங்கியதுதான் தூண்டில் எனும் இந்நூல். நன்மை வேண்டுமா, நலமாய் வாழ விருப்பமா, நூல்களை படித்து வாழுங்கள். நன்மை வேண்டுமா, நலமாய் வாழ விருப்பமா, நூல்களை படித்து வாழுங்கள். தலைமுறை கடந்து வாழ விருப்பமா, நம் தலைமுறைகளை கடந்து வாழ விருப்பமா, நூல்களை படைத்து வாழுங்கள். அப்படி படைக்கப்பட்டதுதான் நமது ஐயாவின் 15வது நூலான தூண்டில். 15வது நூலான இந்நூல் தூண்டில். இந்நூலில் நுண்ணறிவுமிக்க வாசகர்களின் கேள்விகளுக்கு அளவான அறிவான பதில்களை வழங்கியிருக்கிறார் நமது ஆசிரியர் கடலார் அவர்கள். இந்நூலில் நுண்ணறிவுமிக்க வாசகர்களின் கேள்விகளுக்கு அறிவான அளவான பதில்களை வழங்கியிருக்கிறார் நமது கடலார் அவர்கள். நமது ஐயா கடலார் அவர்கள் அறுசுவைகளையும் தன் எழுத்தால் நமக்கு படையலிட்டு என்றும் நாம் சுவைக்க நமக்காக தந்திருக்கிறார் தூண்டில் எனும் இந்நூலாக. இந்நூலை வாங்கி படிப்போம். இதில் உள்ள கருத்துக்களை நாளும் பிறருடன் பகிர்ந்து கொள்வோம். என்றும் அன்புடன் கவிஞர் முப்பரிமாண மோகன், துணைத் தலைவர், சமத்துவ இலக்கியச் சங்கம் மற்றும் நிறுவனர், எழுத்தாளர், கவிஞர் தோழர் திரு ரவிதாசன் அவர்களுடன் இணைந்து. அனைவருக்கும் அன்பான நன்றி, வணக்கம்.